ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேஸ்டியான சன்னா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இட்லி அண்ட் தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டைக்கடலை தனியாக வேக வைக்காமல் நம்ம குழம்பு பண்ணிகிட்டே வேக வச்சாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், அது கூட கடல் பாசி, பட்டை, கிராம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அதே குக்கரில் ஊற வச்சுருந்தா கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்ச மிக்ஸும் போட்டு சோம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அரைச்சி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி போட்டு ஆட் பண்ணி நல்லா 4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.